தமிழ் ஆண்டான விசுவாவசு புத்தாண்டு இன்று பிறந்திருக்கிறது. இது ஒரு இனிய நாள். பழங்கள், பாயச வகைகள் என வீடே களை கட்டும். அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடக்கும். புத்தாண்டு அன்று காலையில் சுவாமி படத்தின் முன்பு பழ வகைகள், மஞ்சள் நிற பூக்கள், நகைகள் வைத்து அதை தரிசிப்பது நல்லது. கனி காணுதல் என இந்த சடங்கிற்கு பெயர். இவ்வாறு செய்வதால் ஆண்டு முழுவதும் இனிமையாக இருக்கும் என்பர். இன்று புண்ணிய நதிகளில் நீராடுவது பாவங்களை போக்கும். சித்திரை விசு என்றும் இந்த விழாவை அழைப்பர். விசு என்றால் சமம் என பொருள். இமயத்தில் சிவபார்வதி திருமணம் நடந்தபோது உலகம் சமநிலை இழந்தது. இந்த உயர்வு தாழ்வான நிலையை மாற்ற அகத்தியரை பொதிகைக்கு அனுப்பினார் சிவன். இதனால் சிவபார்வதி திருமணத்தை அகத்தியரால் காண இயலாமல் போயிற்று. எனவே அகத்தியருக்கு சிவபார்வதி தங்கள் திருமண கோலத்தை காட்ட பொதிகை வந்தனர். தாமிரபரணி கரையில் உள்ள பாபநாசத்தில் அகத்தியருடன் எல்லா தேவர்களும் நதி தேவதைகளும் இந்த காட்சியை கண்டனர். இந்த நிகழ்ச்சி புத்தாண்டன்று இரவில் பாபநாசத்தில் நடக்கும். திருநெல்வேலியில் இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் பாபநாசம் உள்ளது.